ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டிச் என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க். ஓகேங்களா? மிரர் ஒர்க் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் மிரர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதனுடைய பேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஒட்டிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். நிறைய க்ளூ போட்டு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து 2 சைஸில் வந்து மிரர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சின்ன சைஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் வந்து மிரர் 2 சைஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகினர்ஸ்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டிச். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மிரர் ஒட்டி வந்து கீழேருந்து பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் அந்த மிரரோட எட்ஜில் வந்து போடுங்க. லைட்டாக வந்து அந்த மிரரோட எட்ஜில் வந்து கவர் பண்ணுற மாதிரி லாங் செயின் ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. திரும்பி லூப் எடுத்து ரிவர்ஸ் கொண்டு வாங்க. பேக் சைடு வாங்க. பேக் சைடு வந்து அந்த லாங் செயினுக்கு மிடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அகெயின் வந்து பாருங்கள், அந்த எட்ஜ் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச். அகெயின் லூப் வந்து பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதனுடைய மிடில் வந்து ஒரு லாங் செயின், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சேம் ஸ்டெம் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சை தான் நம்ம வந்து மிரர் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட பேசிக் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மிரர் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கஷ்டமே கிடையாது. மிரர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சுனே சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிரர் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிரரோட எட்ஜஸ் மட்டும். ஓகேங்களா? நீங்கள் வந்து மிரரை ஃபுல்லாக வந்து பாதியில் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. மிரரோட எட்ஜஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணால் போதும். ஓகேங்களா? நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சுற்றி ரவுண்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மிரரோட பாதி போர்ஷனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க. அப்படி கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் பேட்டர்னே வந்து உங்களுக்கு வராது. ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னா அந்த மிரரோட எட்ஜஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி லாங் செயின் லாக் ஸ்டிச் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் நீங்கள் மூவ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அந்த இது வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எண்டு நாட் போடக்கூடாது. கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி செயின் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனில் தான் வந்து செயின் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வந்து செயின் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் சைஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரே சைஸில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் அட் அ டைமில் இதையும் வந்து சேம் அதே ஸ்டிச்சு தான் இதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சேம் நம்ம என்ன ஸ்டிச் வந்து பிக் சைஸில் நம்ம யூஸ் பண்ணோமோ அதே தான், ஸ்டெம் ஸ்டிச்சே தான், லாங் செயின் லாக் ஸ்டிச். அகெயின் வந்து நீடில் திருப்பி அதனுடைய பாதியில் லாங் செயின் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இதுக்கும் அந்த எட்ஜஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். நீங்கள் டர்ன் பண்ணும்போது, அதாவது அந்த சர்க்கிள் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரும்போது மிரரை வந்து பாதி போர்ஷனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. பாதிக்கு வந்து த்ரெட்டை வந்து இழுத்து கொண்டு வந்துடாதீங்க. ஷேப் வந்து மாறிடும், அன்ஈவனாக இருக்கும், சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த எட்ஜஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பொறுமையாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ பொறுமையாக வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சேம் நம்ம அந்த ஸ்மால் சைஸும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணினதோடு அப்படியே நிறுத்திடக்கூடாது. சுற்றி வந்து ஒரு செயின் கொடுத்து தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி சிங்கிள் லைனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் லைனில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுற்றி வந்து சுகர் பீடு கொடுத்துட்டோ இல்லை பால் பீடு ஏதாவது ஒரு மெட்டீரியல், அதாவது பீட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுற்றி வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுங்க. பீட்ஸ் ஒர்க் இல்லை ஜரி கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் நிறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து பார்த்து நீங்களும் வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்களும் ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஓனாகவே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.